இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு மதர் போர்டை சூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். மதர் போர்டு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன ப்ராசஸர் வாங்கணும்னு சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ப்ராசஸரை அப்கிரேட் பண்றது ஃபியூச்சர்ல ஒரு அப்கிரேட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா என்ன மதர் போர்டு வாங்கணும்ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாக்குறது என்னன்னா ஒரு மதர் போர்டில் நம்ம எவ்வளோ ரேம் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான். ஸோ ரேம் சூஸ் பண்ணும்போது அந்த மதர் போர்ட் DDR4 சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட்லி அப்டேட்டட் வெர்ஷன் DDR4 ரேம் தான். ஸோ DDR4 ரேம் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இப்போலாம் மினிமம் 32 GB யூஸ் பண்ணலாம். ஸோ அதை விட ஹையராக பார்க்கணும். அடுத்தது சாக்கெட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சாக்கெட் நம்பர் கரெக்டாக பார்த்து வாங்கினா தான் ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக i5 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் i7க்கு அப்கிரேட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சாக்கெட் நம்பர் பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் இருக்கு. என்னன்னா உங்க PCIe லேன், USB போர்ட், SATA ஸ்லாட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். PCIe அப்படின்றதுல தான் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுவீங்க, சவுண்ட் கார்டு கனெக்ட் பண்ணுவீங்க, ஹை ஸ்பீட் SSD கனெக்ட் பண்ணுவீங்க. ஹை ஸ்பீட் SSD PCIe லேன்ல தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் PCIe வெர்ஷன் 3.0. இந்த 3.0ல தான் ஹை ஸ்பீட், நீங்க அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன பார்ட் கனெக்ட் பண்றீங்களோ அது ஹை ஸ்பீட்ல வேலை செய்யணும்னா இந்த பார்ட்ல தான் கனெக்ட் பண்ணணும். அடுத்து M2 ஸ்லாட் சப்போர்ட் வேணும். M2 ஸ்லாட் அப்படின்னா ஒரு PCIeயோட ஷார்ட் வெர்ஷன், ஆனா அதே ஸ்பீடு இருக்கும், நியர்லி அதோட ஸ்பீடு இருக்கும். ஒரு SATAன்றதுல தான் நம்ம ரெகுலர் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுவோம். பட் ஆனா இந்த M2 ஸ்லாட் அப்படின்றதுல ஒரு ஹை ஸ்பீட் சாலிட் ஸ்டேட் ஹை ஸ்பீட் டிரைவ் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஹை ஸ்பீட் டிரைவ் தான் உங்க சிஸ்டமை 10 செகண்ட்ஸ்ல புட் பண்ணும். ஸோ நீங்கள் கொடுக்குற லோடை பொறுத்து அந்த சேஞ்ச் வேரி ஆகலாம். சில சமயம் 5 செகண்ட்ஸில் கூட பூட் ஆகலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற மதர் போர்ட் அண்ட் ப்ராசஸர் காம்போ பேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் SATA ஸ்லாட்ஸ். ஸோ SATA ஸ்லாட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்லாட்டோட வருது. ஸோ அந்த மாதிரி மினிமம் 6 ஸ்லாட் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் DVD டிரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் 2-3 ஹார்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா நீங்கள் 2-3 DVD டிரைவோ இல்லை ஒரு ப்ளூரே டிரைவோ கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ SATA ஸ்லாட் 3rd ஜென்ரேஷன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகும். இப்போ கரண்ட்ல இருக்க SATAவோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6 GB/s. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது Type-C. நம்ம ஃபோனில் Type-C பார்க்குறோம்ல, ரிவர்சபிள் கனெக்டர். அதே கனெக்டர் இப்போ வர சிஸ்டம்ஸ்ல லேப்டாப்ஸ்லாம் கூட வருது. அதுல ஜென்ரேஷன் 3.0 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு. Type-C எல்லாமே 3.0 தான். அதுல ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் இருக்கு. ஹையஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இதுல நீங்க மோஸ்ட்லி ஃபோன் கனெக்ட் பண்ணலாம். இது டிஸ்பிளே கனெக்ட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான போர்ட் இருக்கு, அதான் தண்டர்போல்ட் போர்ட். தண்டர்போல்ட் போர்ட் கொஞ்சம் காஸ்ட்லி மதர் போர்டு அண்ட் காஸ்ட்லி ப்ராசஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. தண்டர்போல்ட் போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே போர்ட்ல ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது ஒரு மானிட்டரையும் கனெக்ட் பண்ணலாம், அதே ஸ்லாட்ல பென் டிரைவ் எல்லாம் ஆக்சசரிஸ் நிறைய கனெக்ட் பண்ணலாம். இது ஏன்னா இப்போ லேட்டஸ்டா வர மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் போர்ட்ல கனெக்ட் ஆகிற மானிட்டர்ஸ் வருது. தண்டர்போல்ட் போர்ட்ல வர மானிட்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்க பென் டிரைவ் கனெக்ட் பண்ணலாம், மெமரி கார்டு எல்லாமே மானிட்டர்ல கனெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு லைன் எடுத்துட்டு உங்க CPU கொடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு லைன்லேயே எல்லா கனெக்ஷனும் இருக்கும் வித் ஹை ஸ்பீட். தண்டர்போல்ட் பார்த்தீங்கன்னா 10 GB/s வரைக்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஒரு பெஸ்ட் மதர் போர்டை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நாங்கள் எது பெஸ்ட் மதர் போர்டுன்னு எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராசஸரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் AMDயும் சூஸ் பண்ணலாம், இன்டலும் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி வீடியோ நாங்கள் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த மதர் போர்டை பற்றி தெரியணும், இல்லை நான் எப்படி ஒரு ப்ராசஸரை சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.